ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கமனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பூஜை விலாகும் கிடையாது, சையோட லஞ்ச் பேக்கிங் அண்ட் ரெசிபி வீடியோவும் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நான் கீழே மரத்துலேருந்து கொய்யாப்பழம் பறிச்சிட்டு வந்தேன். ஸோ அந்த கொய்யாப்பழத்தை நான் கட் பண்ணி பார்க்க போகிறேன். அது எப்படி அந்த பழத்தை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற ஸ்டேஜில் இருந்தது. மற்ற எல்லா பழமும் 2 பழமுமே கெட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. நான் யூஸ்வலாக என் வீட்டில் வந்து கிழங்கு ஐட்டம் ஆகட்டும், வேறு என்ன சீட் கிடைச்சாலும் நான் உடனே பாட்டில் போட்டு இல்லை க்ரோ பேக்கில் போட்டு அது வளருதான்னு செக் பண்ணுவேன். எனக்கு வந்து எப்போவுமே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நாட்டு கொய்யா வெரைட்டி எல்லாம் வந்து இப்போது ரொம்ப கிடைக்கிறதில்ல. நர்சரி போனால் அவைலபிளாக இருக்குது. பட்டு நம்மளாம் எங்கேயாவது அந்த மரத்தை பார்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். ஸோ இந்த கொய்யாப்பழம்லாம் இப்போ கம்மியாகிட்டே வர்றதுனால நான் இந்த பழத்தை வந்து அப்படியே பாட்டில் போட்டு வளருதான்னு பார்க்க போகிறேன். இன்கேஸ் வளர்ந்துச்சு அப்படின்னா நான் அதை நல்லா வளர்க்கணும் அப்படின்னும் ட்ரை பண்ண போகிறேன். உங்கள் வீட்டுங்களில் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர பழம் ஏதாவது இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மண் ஃபில் பண்ணி அதிலேருந்து செடி வளர்க்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து மாட்டுக்கோ இல்லை குப்பை தொட்டிலையோ போடுறதுக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வளர்க்கக்கூடிய இடம் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை பை.